ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து பாஸ்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் டென்ஸில் வந்து நான்கு வகையான டென்ஸ் இருக்குது. அதில் முதல்ல அது வந்து பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதாவது நம்மள பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்கிறது தமிழில் கடந்த காலத்தில் நிகழ்ந்து முடிந்தது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நான் சாதம் சாப்பிட்டுட்டேன், அதாவது சாப்பிட்டேன். அவள் பள்ளிக்கு போனாள். ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி வருமெண்டா, அதாவது ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்டோட, அதாவது ஐ ஷி தே வி அதோட வேர்பினுடைய பாஸ்ட் ஃபார்மோட ஆப்ஜெக்ட் வெர்ப் நார்மல் சிம்பிள். ஸோ ஐ ஏட் ரைஸ், அதாவது ஏட்ன்றது வந்து ஈட்டினுடைய பாஸ்ட் டென்ஸ். ஷி வென்ட் டு ஸ்கூல், கோயினுடைய பாஸ்ட் டென்ஸ் வென்ட். தே பிளேட் கிரிக்கெட். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து மிகவும் ஈஸியான ஒன்று. ஸோ உங்களுக்கே தெரியும். அடுத்தது நாங்கள் ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ், அதாவது இந்த செயல் வந்து கடந்த காலத்தில் நடந்தது, ஆனால் அந்த கடந்த காலத்தில் அது தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும். அதாவது நான் சாதம் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், பட் இது ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு விஷயம், ஆனால் அந்த டைமில் வந்து செய்து கொண்டிருந்த, அதாவது கண்டினியூஸ் ஆகிக்கொண்டே இருக்கும், அதான் பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகே, ஐ வாஸ் ஈட்டிங். இந்த ஃபார்மேட் வந்து சப்ஜெக்டோட வாஸ் வேரோட வேர்பினுடைய ஐஎன்ஜி ஃபார்ம் வரும், அதோட ஆப்ஜெக்ட் அங்கால வரும். அதாவது ஐ வாஸ் ஈட்டிங் ரைஸ், நான் சாதம் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஷி வாஸ் கோயிங் டு ஸ்கூல், அவள் பள்ளிக்கு போய்கொண்டிருந்தாள். தே வர் பிளேயிங் கிரிக்கெட், அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தனர். ஸோ இதான் இரண்டுக்குமே என்ன வித்தியாசம்ன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒன்று பாஸ்டில் நடந்து முடிஞ்சது, இன்னொன்று பாஸ்டில் நடந்து கொண்டே இருந்தது. ரெண்டுமே முடிஞ்ச ஒரு விஷயங்கள். ஸோ நாங்கள் பார்க்க போகிற இந்தியா நியூ 5 vocabulary வேர்ட்ஸ் வந்து, அதாவது வந்து அட்மியண்டா. ஸோ அட்மியர்னு சொல்கிறது வந்து மிகவும் பாராட்டுறது போடுறது. ஸோ ஐ அட்மியர் ஹர் கான்ஃபிடென்ஸ், நான் அவளின் நம்பிக்கையை பாராட்டுகிறேன். டிஸ்கவர்ன்றது கண்டுபிடிக்கிறது, அதாவது தே டிஸ்கவர்ட் எ நியூ ஐலாண்ட், அவர்கள் ஒரு புதிய தீவை கண்டுபிடித்தனர். சைலண்ட் மீன்ஸ் அமைதி. த ரூம் வாஸ் கம்ப்ளீட்லி சைலண்ட், அறை முழுமையாக அமைதியாக இருந்தது. ஸோ ப்ராமிஸ், இந்த வாக்குறுதி. ஐ மேட் எ ப்ராமிஸ் டு ஹெல்ப் ஹர், நான் அவளுக்கு உதவுவதாக ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். கிளெவர், கிளெவர் மீன்ஸ் புத்திசாலி. ஓகே, ஸோ இதான் வந்து இந்தியான் செஷன், அதாவது சீரீஸ். ஸோ இதில் வந்து அட்மியன்றது உண்மையில் மேபி கணக்கு பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஒரு நியூ வேர்ட், மிச்சது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து கிராமட்டிக்கலையோ vocabulary மற்றது வந்து ஸ்போக்கன் தெரியணும்னா இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேலதிகமான விவரங்கள் தகவல்களை பெறதுக்கு இந்த சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.